திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற போது நடந்த விபத்து. சுழன்று போன கார். தற்போது எப்படி உள்ளார் அஜித் அவர்கள்? துபாயில் கார் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்துக்குள்ளானது. தடுப்புச் சுவரில் மோதி சுழன்றடித்து கார் நின்ற நிலையில் அஜித்குமாருக்கு என்ன ஆனதோ என பலரும் பதறினர். ஆனால் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயமும் இன்றி அஜித்குமார் உயிர் பிழைத்துள்ளார். இது போன்ற பயிற்சியின் போது விபத்துக்கள் நடப்பது என்பது இயல்பானதுதான். அஜித்குமார் நலமுடன் இருக்கிறார். விபத்து நடக்கும்போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் காரை அஜித் ஓட்டினார் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறியுள்ளார். நடிகர் அஜித்குமார் கார் மற்றும் பைக் ரேஸ் பிரியர். ஷூட்டிங் தவிர பிற நேரங்களில் ரேஸில் ஈடுபடுவது, பைக்கில் நீண்ட தூரம் டிராவல் பண்ணுவது, ரேஸ் காரில் செல்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பார். தற்போது நடிகர் அஜித்குமார் கமிட்டான 2 படங்களிலும் நடித்து முடித்துள்ளார். விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்துள்ள நிலையில் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்பட இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் எப்போது ரிலீஸ் செய்யப்படும் என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனம் வெளியிடவில்லை. விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஒரு பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இதேபோல் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடக்கும் நிலையில் திரைப்படமானது வரும் ஏப்ரல் 20 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் நடப்பு 2025 ஆண்டில் அடுத்தடுத்து 2 படங்கள் வெளியாக இருப்பதால் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருந்தனர். இந்த நிலையில்தான் அஜித் ரசிகர்களுக்கு கவலை அளிக்கும் விதமாக துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது அஜித்குமார் ஓட்டி சென்ற கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவரது உடல்நிலை எப்படி உள்ளது என்று கவலை அடைந்தனர். ஆனால் அஜித்குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை, நலமுடன் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படங்களிலும் நடித்து முடித்துள்ள நடிகர் அஜித்குமார் துபாயில் நடக்கும் 24H மற்றும் ஐரோப்பிய கண்டங்களில் உள்ள பல்வேறு நாடுகளில் நடக்கும் 24H சாம்பியன்ஷிப் கார் ரேஸ் போட்டிகளில் பங்கேற்பதற்காக கார் ரேஸ் அணி தலைவராகவும் ஓட்டுநராகவும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போட்டியில் அஜித்குமாரும் பங்கேற்க இருப்பதாக வந்த தகவலால் அஜித் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று துபாயில் கார் ரேஸ் பயிற்சியில் அஜித்குமார் ஈடுபட்டிருந்தார். இதில் எதிர்பாராத விதமாக அவரது கார் விபத்துக்குள்ளாகியது. அஜித்குமார் கார் ரேஸ் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் மின்னல் வேகத்தில் செல்லும் அவரது கார் நொடிப்பொழுதில் தடுப்பு சுவரில் மோதி சுழன்றடித்து நிற்கிறது. இதில் காரின் முன்புறமும் பின்புறமும் பலத்த சேதமடைந்தது. எனினும் நடிகர் அஜித்குமார் தலையில் ஹெல்மெட் அணிந்தபடியே உள்ளே இருந்ததால் எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினார். அவரை ஊழியர் ஒருவர் காரிலிருந்து வெளியே அழைத்து செல்வது போன்ற வீடியோ காட்சிகள் பதிவாயிருந்தது. இந்த நிலையில் அஜித்குமார் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்ட தகவலில் கூறப்பட்டிருப்பதாவது: துபாயில் வரும் 12 முதல் 3 நாட்கள் நடக்கும் போட்டிகளில் அஜித்குமார் உட்பட AK மோட்டார் ரேசிங் குழுவினர் பங்கேற்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக நடந்த பயிற்சியில் இன்று அஜித்குமார் பங்கேற்றிருந்தார். இதில் எதிர்பாராத விபத்து நடந்துவிட்டது. 180 கிலோமீட்டர் வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. எனினும் அஜித்குமாருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. அவரது கார் சேதமடைந்தது. அவரே விபத்து நடந்த காரில் இருந்து வெளியே வந்தார். அஜித் கார் மட்டுமின்றி மற்றொரு காரும் இன்று விபத்துக்குள்ளாகியது. இது போன்ற பயிற்சியின் போது விபத்துக்கள் நடப்பது என்பது இயல்பான ஒன்றுதான். அஜித்குமார் நலமுடன் இருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு விபத்தும்
அந்தளவுக்கு எந்த ஒரு அடிபட்டதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நலமாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.